பொதுவாக ஐஸ்கிரீம் என்பது பால் மற்றும் சர்க்கரையின் சுவையான சேர்மம். ஆனால் இது சிறுதானியங்களால் செய்யப்பட்டிருக்கிறது. கோதுமை மற்றும் சோளம் போன்ற நவீன தானியங்களின் தாத்தா பாட்டிகள் இந்த சிறுதானியங்கள். இவை பலதரப்பட்டவை. கடந்த 40 வருடங்களில் சிறுதானியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டு வந்திருக்கு. இந்த ஏரியாவில் பெரம்பலூர் மாவட்டத்தில் பெரும்பாலும் மானாவாரி பகுதிகளில் பார்த்தீங்கன்னா பீட்டி பருத்தியும் மக்காச்சோளமும் தான் பயிரிடுறாங்க. விவசாயி சரவணன் கருணாநிதி இதை மாற்ற நினைக்கிறார். சிறுதானியங்களை மீண்டும் கொண்டு வர நினைக்கிறார். இவை நீண்ட காலத்திற்கு நம்பக்கூடிய பயிர்கள் என்பது மட்டுமல்ல, இவை மண்ணுக்கு நல்லது செய்கின்றன, குறைவான நீரை பயன்படுத்துகின்றன. சரவணனுடன் சேர்ந்து மாறிக்கொண்டிருக்கும் வயலுக்கு சென்றோம். இது போன்ற பல வயல்களில் மழை நன்றாக இருக்கும் போது பணப்பயிர்கள் நன்றாக வளர்ந்தன. ஆனால் மழை இல்லாத போது நஷ்டம் வந்தது. மழை கணிக்க முடியாததாக மாறிய போது விவசாயியான பானுமதி நிலைத்தன்மை கொண்ட பயிருக்கு மாற விரும்பினார். நல்ல மழை உள்ள ஆண்டுகளில் அதீத லாபம் வராது என்றாலும் இதையே விரும்பினார். பானுமதியும் பிற பெண் விவசாயிகளும் சேர்ந்து தாங்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களை நேரடியாக கூட்டுறவுக்கு விற்கிறார்கள். அவர்கள் இதை பைகளில் இட்டு பல நகரங்களில் இருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு விற்கிறார்கள். நகர்ப்புறங்களில் சிறுதானியங்கள் புகழ் பெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதால் இது வெற்றி அடைந்திருக்கிறது. சிறுதானியங்களோடு ஒப்பிடும்போது ஒரு ஆண்டில் பணப்பயிர்கள் 4 மடங்கு அதிகமான லாபம் தருகின்றன. ஆனால் இதன் பிற நன்மைகள் தான் விவசாயிகளை ஈர்க்கின்றன. இந்த பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் எதிர்காலத்தை சமாளிக்க மரபு முறைக்கு மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இது நடந்துவிட்டால் சிறுதானியங்கள் திரும்ப வரும். விவசாயிகளுக்கு நம்பிக்கைக்குரிய பயிர்கள் கிடைக்கும். நல்ல உணவு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்க நுகர்வோருக்கு வாய்ப்பு கிடைக்கும்.